இப்போ கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்குறேங்க. இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எலக்ட்ராலிசிஸை பார்த்தோம். இப்போ எலக்ட்ராலிசிஸில் நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோன்னாக்கா, Al2O3 gives Al2O3 on electrolysis gives 2 times aluminum 3/2 moles of O2 இப்படி சொன்னோம். இப்போ 1 Faraday of electricity பாஸ் பண்ணா 1 Faraday of electricity பாஸ் பண்ணா எவ்வளவு அலுமினியம் அதாவது 1 Faraday எடுத்துக்கலாம், 6 Faraday எடுத்துக்கலாம். 6 Faraday of 6 Faraday of electricity பாஸ் பண்ணா 2 moles of aluminum கேத்தோட்ல கிடைக்குதுங்க. 2 moles of aluminum கேத்தோட்ல கிடைக்குது. சரி, 3/2 moles of O2 gas. O2 gas எங்க கிடைக்குதுன்னா ஆனோட்ல கிடைக்குது. 3/2 moles of O2 gas வந்து ஆனோட்ல கிடைக்குது. 6 Faraday of electricity நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 2 moles of aluminum கேத்தோட்லயும் 3/2 moles of O2 gas ஆனோட்லயும் கிடைக்குதுங்க. இப்போ இந்த மோல்ஸை மாஸாக மாற்றணுன்னு என்ன பண்ணுன்னா 2 into molecular mass of aluminum, atomic mass of aluminum, atomic mass of aluminum 27, so that we will get 54 gram of aluminum at cathode. சரி, இந்த மோல்ஸை மாஸாக மாற்றணுன்னு என்ன செய்யணும்னா இந்த 3/2 moles into gram molecular mass of oxygen gas 32. இப்போ இது 2-வை டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுனாக்கா இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குதுங்க. ஆக்சிஜன் கேஸ் இவ்வளவு கிடைக்குதுங்க ஆனோட்ல. சரி, இப்போ 1 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அலுமினியம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. ஆனோட்ல எவ்வளவு கிடைக்குதுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல கிடைக்குது. சரி, இப்போ இதை மாஸா மாத்தோம்னா நமக்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் வேணும். அதனால கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா கிராம் அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27. இப்போ வேலன்சி என்ற இடத்துல n ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். n ஃபேக்டர் இல்லை வேலன்சி என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்றதுன்னு பாருங்க. அதே மாதிரி கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ற இடத்துல கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை வேலன்சி. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா 16, வேலன்சி என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்றது யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க அலுமினியத்துக்கு சொல்லியிருக்கீங்க, அலுமினியத்துக்கு வேலன்சி என்னன்னு சொன்னீங்கன்னா 3, therefore 9. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 1 கிராம் ஈக்குவலண்ட்டை மாசா மாத்தணும். அதனால என்ன பண்றேன்னா இந்த 1 இதை வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸால மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து 9, therefore இங்க 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கிடைக்குதுங்க. சரி, அப்போ 1 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணீங்கன்னா 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க நீங்க வேலன்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா 2ன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இங்க வந்து 8. இப்போ இந்த 1 கிராம் ஈக்குவலண்ட்டை மாஸா மாத்தணும். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இன்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அப்பன்னா 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. இப்போ இந்த ரிலேஷனை நல்லா பாருங்க. இப்போ 6 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா 54 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் அதாவது 48 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆனோட்ல கிடைக்குது. அதே 1 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்லயும் 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆனோட்லயும் கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 6 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா 54 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. 1 Faraday பாஸ் பண்ணீங்கன்னா 9 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. அப்படின்னா மாஸ் ஆஃப் அலுமினியம் அப்டைன்ட், குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்க? 6 Faraday பாஸ் பண்ணா 54 கிராம்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. 1 Faraday பாஸ் பண்ணா 9 கிராம் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. அப்படின்னா மாஸ் ஆஃப் அலுமினியம் அப்டைன்ட் அட் கேத்தோட் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் ஃபார் தி எலக்ட்ராலிசிஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் வருதுன்னு பாருங்க. இந்த ரெண்டுத்துக்கு நீங்க என்ன ரிலேஷன் சொல்ல வரீங்கன்னாக்கா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்டைன்ட் அட் எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் அப்படி சொல்ல வரீங்க. சரி, அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் obtained at electrode is directly proportional to quantity of electricity passed
அப்படி சொல்ல வரீங்க. Mass of substance obtained at electrode is directly proportional to quantity of electricity passed and சொல்ல வரீங்க. சரி ஓகேங்களா? சரி ஓகேங்க. இப்போ Qன்றது என்னன்னாக்கா quantity of electricity. இது என்னன்னு சொல்லனாக்கா current in amperes into time in seconds அப்படி சொல்லலாம். current in amperes into time in seconds அப்படி சொல்லலாம். இது வந்து Q. சரிங்க. அப்போ இந்த Q இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So M is proportional to IT. இப்போ M is equal to some constant into IT இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ the proportionality constant இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். proportionality ரிமூவ் பண்றதுக்காக proportionality constant இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோங்க. M is equal to ZIT அப்படி சொல்லிட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா I is equal to 1 ampere எடுத்துக்கலாம். I is equal to 1 ampere, T is equal to 1 second எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்னா Q என்ற இடத்துல 1 கூலும் வருங்க. 1 கூலும். அப்போ 1 கூலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாக்கா 1 கூலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி M is equal to Z. M is equal to Z. M is equal to Z. சரிங்க. இப்போ 96,500 கூலும் 96,500 கூலும் எடுத்துக்கலாங்க. இது வந்து 1 ஃபாரடே. 96,500 கூலும்னா 1 ஃபாரடே. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா கேத்தோட்ல எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும் ஜென்ரலா? அதே போல ஆனோட்ல எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ராலிசிஸ்க்கு போகும், எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் கேத்தோட்ல கிடைக்கும், எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் ஆனோட்ல கிடைக்கும் ஜென்ரலா சொல்லணும். அதாவது Al2O3 என்ற எக்ஸாம்பிள் முடிஞ்சாச்சு, அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ஜென்ரலா பார்க்குறோம். எலக்ட்ரோலைட் எது வேணாலும் இருக்கலாம். எலக்ட்ரோலைட் வந்து aqueous solution of NaCl இல்லை MgCl2 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரோலைட் கேத்தோட்ல எது வேணாலும் கிடைக்கட்டும், ஆனோட்ல எது வேணாலும் கிடைக்கட்டும். இப்போ 96,500 கூலும் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ எவ்வளவு எலக்ட்ரோலைட் எலக்ட்ராலிசிஸ்க்கு போகும், கேத்தோட்ல எவ்வளவு கிடைக்கும், ஆனோட்ல எவ்வளவு கிடைக்கும்? ஓகேங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் அப்படி சொல்லிட்டீங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். 1 கிராம் ஈக்குவலன்ட் என்னன்னு சொல்லனா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படி சொல்லிடலாம். 1 கிராம் ஈக்குவலன்ட் என்னன்னு சொல்லிடுறேன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இந்த E என்னன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படி எடுத்துட்டோம். அப்படின்னா 96,500 கூலும் பாஸ் பண்ணா எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் கேத்தோட்ல கிடைக்கும்னா ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேத்தோட்ல கிடைக்கும். அதே மாதிரி கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆனோட்ல கிடைக்கும். அதே மாதிரி கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ எலக்ட்ராலிசிஸ் அப்படி சொல்லிட்டீங்க நீங்க. அதாவது இந்த ஈன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் அப்படியும் சொல்லலாம், 1 கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1 கூலும் பாஸ் பண்ணா 1 கூலும் பாஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னாக்கா எவ்வளவு கிடைக்கும்னா E by 96,500. அதாவது E by F. E by F 96,500 ஃபாரடேன்னு எடுத்துக்கிறோம். E by F அது போல எடுத்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த E by F, இந்த E by F என்றது என்னன்னாக்கா 1 கூலும் பாஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு கிராம்ஸ் நமக்கு கிடைக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 96,500 கூலும் பாஸ் பண்ணீங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கிடைக்குது, இவ்வளவு மாஸ் கிடைக்குது, இவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குது. அப்படின்னா 1 கூலும் பாஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குன்னா E by F கிடைக்கும். E by F கிடைக்கும். அப்படின்னா 1 கூலும் பாஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, Z கிடைக்குது. அப்படின்னா Z-க்கும் E by F-க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பாருங்க. 1 கூலும் பாஸ் பண்ணா எவ்வளவு மாஸ் கிடைக்குது, Z அளவு கிடைக்குது. அப்படின்னா இந்த Z-க்கும் இந்த E by F-க்கும் என்ன ரிலேஷன் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த Z-க்கும் E by F-க்கும் என்ன ரிலேஷன் வரும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அதாவது 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு மாஸ் கிடைக்குது, அதாவது Z கிடைக்குது. இப்போ 1 கூலும் பாஸ் பண்ணா இவ்வளவு மாஸ் கிடைக்குது, E by F கிடைக்குது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா Z equal to E by F. Z equal to E by F ன்னு சொல்ல வரீங்க. சரி ஓகேங்க. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். ஸோ M is equal to E by F into IT. E by F into IT இப்படி சொல்றோம். E by F into IT. ஸோ M என்றது மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், E என்றது ஈக்குவலன்ட் மாஸ் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், F என்றது ஃபாரடே, ஃபாரடேனா 96,500 கூலும், I என்ன கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர், T என்ன டைமுக்கு யூனிட் என்ன எடுத்துக்கணும்னா செகண்ட்னு எடுத்துக்கணும். டைமுக்கு யூனிட் என்ன எடுத்துக்கணும்னா செகண்ட் எடுத்துக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் செகண்ட் எடுத்துக்கணும்ன்றதை நினைச்சு பாருங்க.
இதை வந்து செகண்ட்னு எடுக்கணும், இதை வந்து ஆம்பியர்னு எடுக்கணும். அப்போதான் ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் என்னன்னா கூலும், இது வந்து கூலும், அப்போதான் கூலும் கூலும் கேன்சல் ஆகும். அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த டைமை எந்த யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ணனா செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். டைமை வந்து செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து டைமை எதுல சப்ஸ்டியூட் பண்ணனாக்கா, இப்போ டைமை எதுல சப்ஸ்டியூட் பண்ண செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். கரண்ட் வந்து ஆம்பியர், இந்த ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் என்னன்னா கூலும், இந்த ஃபேரடே வந்து 96,500 கூலும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ கூலும் கூலும் கேன்சல் ஆயிடும். கூலும் கூலும் கேன்சல் ஆயிடும். அதாவது இது என்னன்னு சொல்லுவோம்னா கூலும் பர் மோல், அதாவது கூலும் பர் மோல்னு சொல்லுவோம். அதாவது ஃபேரடே வந்து 96,500 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 96,500 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கூலும் பர் மோல். சரி, இப்போ இந்த ஈவை எப்படி சப்ஸ்டியூட் பண்றது, இந்த ஈ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்றது, என்ன யூனிட், ஈக்கு என்ன யூனிட்ன்றதை பார்க்கலாங்க. இப்போ நம்ம என்ன எந்த ஃபார்முலாக்கு வந்தோம்னா m is equal to e by f into I into t, e by f into I into t, இந்த ஃபார்முலாக்கு வந்தோம். சரி, இப்போ எந்த யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும்ன்றதுக்கு வரும். ஐக்கு வந்து என்ன யூனிட்னாக்கா, ஐ வந்து கரண்ட்டுக்கு யூனிட் என்னன்னா ஆம்பியர், டிக்கு யூனிட் என்னன்னா செகண்ட், டிக்கு யூனிட் என்னன்னா டைம்க்கு யூனிட் என்னன்னா செகண்ட். இந்த ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூலும்னு சொல்றோம். ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் கூலும்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்து இந்த ஃபேரடே என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்னா 96,500 கூலும் பர் மோல்னு சப்ஸ்டியூட் பண்றோம். கூலும் பர் மோல். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், 96,500 கூலும் பர் கிராம் ஈக்குவலண்ட், அப்படி கூட சொல்லலாம். இது ஓகேவா? இப்படி கூட சொல்லலாம். ஃபேரடேவை என்னன்னு சொல்லலாம்னா 96,500 கூலும் பர் மோல்னு சொல்லலாம், இல்லைன்னா 96,500 கூலும் பர் கிராம் ஈக்குவலண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றோம், ஏன் இப்படி சொல்லணும்? அதாவது ஃபேரடேவை 96,500 கூலும் பர் மோல் கரெக்ட். ஏன்னாக்கா ஃபேரடேனா 1 ஃபேரடேனா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதனால பர் மோல் சொன்னோம். ஆனா பர் கிராம் ஈக்குவலண்ட் எப்படி சொல்றது, சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. பர் கிராம் ஈக்குவலண்ட் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. சரி, இது வந்து கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இந்த ஈன்னா என்னன்னாக்கா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ஈன்னா என்னன்னாக்கா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். இந்த கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு என்ன யூனிட்னாக்கா கிராம் பர் கிராம் ஈக்குவலண்ட், கிராம் பர் கிராம் ஈக்குவலண்ட், கிராம் பர் கிராம் ஈக்குவலண்ட். இப்போ என்னென்ன யூனிட் கேன்சல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த யூனிட் ரிமைனிங் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்க இந்த ஆன்சர் நீங்க சொல்லவே இல்லை. கூலும் பர் மோலும் கூலும் பர் கிராம் ஈக்குவலண்ட்டும் இப்படி ஏதலாமான்ட்டு நீங்க சொல்லவே இல்லை. சரி, இப்போ இது யாருக்கு? எலக்ட்ரானுக்கு தானே. எலக்ட்ரானுக்கு சார்ஜ் என்ன? எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் என்ன? -1 தானே. எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் -1ன்னா n ஃபேக்டர் 1 தானே. n ஃபேக்டர் 1ன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸும் சேம் தானே. அப்போ இது போல எழுதலாமா எழுதக்கூடாதா யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இது யாருக்கு எழுதியிருக்கோம்? எலக்ட்ரான்ஸ்க்கு. எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் என்ன? -1. எலக்ட்ரானுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் -1ன்னா எலக்ட்ரானுக்கு n ஃபேக்டர் என்ன? 1. அப்படின்னா எலக்ட்ரானுக்கு மோலும் கிராம் ஈக்குவலண்ட்டும் 1 தானே. அப்படின்னா இங்க கூலும் பர் மோல கூலும் பர் கிராம் ஈக்குவலன்ட்டு தாராளமா எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ எந்தெந்த யூனிட் எல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த கூலுமும் கேன்சல் ஆயிடும். அப்புறமா இந்த கிராம் ஈக்குவலண்ட் பர் கிராம் ஈக்குவலண்ட் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னாக்கா, ரிமைனிங் பாத்தீங்கன்னா கிராம். அப்போ மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் அப்டைன்ட் இன் கிராம்ஸ். மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எந்த யூனிட்ல வருதுன்னா கிராம்ஸ்ல வருது. மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எந்த யூனிட்ல வந்திருக்குதுன்னா கிராம்ஸ்ல வந்திருக்குதுன்ட்டு சொல்றோம். மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எந்த யூனிட்ல வந்திருக்குதுன்னா கிராம்ஸ்ல வந்திருக்குது. சரி, இந்த m is equal to E by F IT ன்னு சொல்றல, E by F into IT ன்னு சொல்றல, இது எந்த லாங்க? which law it is? இது எந்த லால வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். m is equal to E by F into IT ன்னு சொல்றலங்க, இது it is coming under which law? which lawனாக்கா Faraday's first law. இது என்னன்னாக்கா Faraday's first lawன்ட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா m is equal to E by F into IT பார்த்தோம். அது எந்த லால வருதுன்னா Faraday's first lawல வருது அப்படி சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கிறோம், இன்னொரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கிறோம். இது போல எத்தனை எலக்ட்ரோலைட்டிக் செல் வேணுனாலும் எடுத்துனே போலாங்க. இப்போ எலக்ட்ரோட்ஸை டிப் பண்றோம். இப்போ என்ன செய்யறேன்னா, இங்க ஒரு எலக்ட்ரோட், இங்க ஒரு எலக்ட்ரோட்,
இங்க ஒரு எலக்ட்ரோட், இங்க ஒரு எலக்ட்ரோட். ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டிக் செல்லையும் 2 எலக்ட்ரோட்ஸை டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிட்டு பின்னாடி இதை கனெக்ட் பண்ண போறேங்க. இப்போ பேட்டரி எடுத்துக்கிறோங்க. இப்போ பேட்டரி எடுத்துக்கணும். பேட்டரியில நெகட்டிவ் போல், பாசிட்டிவ் போல் அது போல எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து நெகட்டிவ் போல், இது வந்து நெகட்டிவ் போல், இது வந்து என்னன்னா பாசிட்டிவ் போல், இது போல எடுத்துட்டோம். பேட்டரியில வந்து நெகட்டிவ் போல், பாசிட்டிவ் போல் அது மாதிரி எடுத்தாச்சு. சரி, நெகட்டிவ் போல், பாசிட்டிவ் போல் எடுத்தாச்சுங்க பேட்டரியில. ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணணுங்க. இந்த நெகட்டிவ் போலையும் இந்த இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ண போறோம். இப்போ இதை எடுத்துன்னு போய் நெகட்டிவ் போலோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதையும் இப்படி கனெக்ட் பண்றீங்க, இதையும் இப்படி கனெக்ட் பண்றீங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த பாசிட்டிவ் போல எடுத்து போய் இங்க கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. பாசிட்டிவ் போல எடுத்து போய் இங்க கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. சரி, இப்போ என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எலக்ட்ரோலைட் ஒவ்வொரு இதுலயும் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இதுலயும் என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கலாம். இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அது போல எடுத்துக்கணும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கோங்க. இங்க 3 எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் எடுத்துக்கணும். 3 தான் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மோர் தென் 1, அதாவது 2 எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ், 3, 4 இது மாதிரி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ கரண்ட்டை பாஸ் பண்றோம். கரண்ட்டை பாஸ் பண்ணா எப்படி பாஸ் ஆகும்ட்டு நம்ம நினைச்சு பார்க்கலாம். இங்க என்ன ஆகுதுனாக்கா இங்க என்ன ஆகுதுனாக்கா இங்க யார் எலக்ட்ராலிசிஸ் போவாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்க யார் எலக்ட்ராலிசிஸ் போகும்னா இந்த காப்பர் வந்து எலக்ட்ராலிசிஸ் போகுங்க. காப்பர் எலக்ட்ராலிசிஸ் போகுதுன்னா இங்க கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா காப்பர் Cu2 plus 2 electrons gives Cu. இது வந்து காப்பர், இது வந்து கேத்தோட்ல நடக்குதுங்க. இதுக்கு என்ன சார்ஜ்னா கேத்தோட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ வந்து இங்க இது போல நடக்குது. அப்போ இந்த கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா காப்பர் கிடைக்குது. இது கேத்தோடா இருக்குதுன்னா இது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஆனோடா இருக்கணும். இது ஆனோடா இருந்துதான் தீரணும். இது ஆனோடா இருக்கணும். சரி, அப்போ இங்க ஆனோடுனா இங்கக்கு யார் போவாங்க? இந்த இடத்துக்கு யார் போவாங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் போகும். இந்த இடத்துக்கு யார் போகும்னா வாட்டர் மாலிகுல்ஸ் போகும். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இங்கக்கு போகுது. இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கேக்கு போகுதுன்னா ஆனோடிக் ப்ராசஸ் போகுது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்னவா மாறுதுன்னா ஆக்சிஜன் கேஸா மாறுது. 2H+ ions plus 2 electrons. இது போல ஆனோடிக் ப்ராசஸ் நடக்குதுங்க. ஆனோடிக் ப்ராசஸ் இங்க இது போல நடந்துச்சு. அடுத்து இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கேத்தோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இங்க கேத்தோட்ல என்ன நடக்கும், ஆனோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கணுங்க. சரி, அதே போல இங்க கேத்தோட்ல என்ன, இங்க ஆனோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இது வந்து பாசிட்டிவ் போல் ஆஃப் பேட்டரி. பாசிட்டிவ் போல் ஆஃப் பேட்டரினா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்குது அப்படின்னா இது ஆனோட். இந்த ஆனோடு கிட்ட யார் வருவாங்கன்னா ஆனியான் வருது. ஆனியான் யாருன்னா இந்த Cl- இந்த ஆனோடு கிட்ட போகுது. அப்போ Cl- ஆனோடு கிட்ட போச்சுன்னா என்ன கொடுக்குனாக்கா Cl2 கேஸை கொடுக்குது. Cl2 கேஸை கொடுக்குது. இது என்ன பண்ணலாம்னாக்கா இதை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன செய்யறேன்னாக்கா இது போல எடுத்துக்கலாம். இங்க 2Cl- gives Cl2 plus 2 electrons. இது போல எழுதியாச்சு. இது போல எழுதிக்கணும். சரி, இது நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஆனோடா இருக்குதுன்னா இது கண்டிப்பா இது கேத்தோடா தான் இருக்கணும். இது கண்டிப்பா இது கேத்தோடா தான் இருக்கணும். இந்த கேத்தோடு கிட்ட யார் போவாங்கன்னா வாட்டர் மாலிகுல் போகும். இந்த கேத்தோடு கிட்ட யார் போகுதுன்னா வாட்டர் மாலிகுல் போகுது. சரி, வாட்டர் மாலிகுல் கேத்தோடு கிட்ட போகுதுன்னா எலக்ட்ரான்ஸை எடுத்துக்குது. எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா ஹைட்ரஜன் கேஸா மாறுது. சரி, இது போல மாறுது. இந்த கேத்தோட்ல என்ன நடந்துச்சுன்னா இது போல நடந்துச்சு. இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்டர் கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை எடுத்துக்கின்னு ஹைட்ரஜன் கேஸா மாறுது. OH- சொல்யூஷனுக்கு போயிடுச்சு. சரி, இது போல நடக்குது. இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல கேத்தோடிக் ப்ராசஸ் நடக்குது, இந்த இடத்துல ஆனோடிக் ப்ராசஸ் நடக்குது. இங்க ஆனோடிக் ப்ராசஸ் நடக்குதுன்னா இங்க கேத்தோடிக் ப்ராசஸ் நடக்குது. அப்படின்னா இது என்னவா இருக்கணும்? இது கேத்தோடா இருக்கணுமா, இல்ல ஆனோடா இருக்கணுமா, இல்ல என்னவா இருக்கணும்ன்றது யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்க பார்க்கறோம்னா இங்க இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கேத்தோடுக்கு வந்து எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த வாட்டர்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோடுக்கு போச்சு. அப்படின்னா இந்த வாட்டர்ல இருந்து இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி போயிருக்குதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி தானே வரணும். இப்படி வரணுமா இல்ல என்னன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த ஆனியான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆனோடுக்கு போய் எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேக்கு போச்சுன்னா இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்குள்ள போயிடுச்சு.
இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்குது. இங்க இருந்து இந்த ராட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது. இந்த ராட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோலைட்டுக்கு போகுதுன்னா இந்த ராடுக்கு எலக்ட்ரான்ஸ் வரணும். எங்கிருந்து வரணும்? இப்படிதான் வரணும். அப்படின்னா இந்த ராடு வந்து எலக்ட்ரான்ஸை இப்படி பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணி இந்த ராடு கொடுக்கணும். அப்பதான் இது எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போகும். அப்போ இது இந்த ராடு வந்து எலக்ட்ரான்ஸை பம்ப் பண்ணணும்னா இந்த ராடுக்கு எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகணும். அப்படின்னா யார் இங்கிக்கு வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க என்ன நடக்கும், என்ன ப்ராசஸ் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த ராடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகுது. அப்போ இந்த ராடு வந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ராடு வந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணணும், இந்த ஒயர் வழியா என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது வந்து இந்த ராடு வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுமா இல்ல ஆனோட ஆக்ட் ஆகுமா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரோடு வழியா எலக்ட்ரோலைட்டுக்கு வருதுன்னா இந்த எலக்ட்ரோடு வழியா இந்த எலக்ட்ரோடு இந்த ஒயர் வழியா இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்போ இந்த எலக்ட்ரோடு என்னவா ஆக்ட் ஆகணும்? ஒருத்தர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா கேத்தோடுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எலக்ட்ரோடு என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா கேத்தோடுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி இதை கேத்தோட எடுத்துக்கலாம். சரி, இது கரெக்டா இல்லையான்றதையும் செக் பண்ணணும். சரி, இதை கேத்தோட எடுத்துக்கினா யார் இந்த கேத்தோடு கிட்ட வருவாங்கன்னாக்கா ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட வரும். ஏஜி பிளஸ் கேத்தோடு கிட்ட வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கணும் என்னவா மாறுதுன்னா ஏஜியா மாறுது. சரி, இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா இது என்னவா ஆக்ட் ஆகணும்னா ஆனோட தான் ஆக்ட் ஆகணும். இதையும் நம்ம செக் பண்ணணும், கரெக்டா இல்லையான்றது செக் பண்ணணும். இது ஆனோட ஆக்ட் ஆகுமா இல்லையான்றது செக் பண்ணணும். சரி, அப்படி ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா யாரு ஆனோடிக் ப்ராசஸ்க்கு போவாங்க அன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு ஆக்சிடேஷனுக்கு போவாங்க அன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு ஆக்சிடேஷனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு ஆக்சிடேஷனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருங்க ஆக்சிடேஷன் போவாங்க? வாட்டர் போகுமா இல்ல நைட்ரேட் போகுமா என்னன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. வாட்டர் போகுமா இல்ல நைட்ரேட் போகுமா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இது வந்து ஆனோட், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கணும். இந்த ஆக்சிடேஷனுக்கு யார் வருவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாட்டர் வந்து ஆக்சிடேஷனுக்கு வருது. சரி, அப்போ வாட்டர் வருதுன்னா வாட்டர் என்ன கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கேஸை கொடுக்குது. and H plus ions electrolytic solution போயிருது plus electrons. சரி, இது போல நடக்குதுங்க. சரி, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்க கேத்தோடுன்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம்னா கேத்தோடுன்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்துல ஆனோடுன்னு எழுதியிருக்கோம். இது கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் மூலியமா இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. இந்த எலக்ட்ரோட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடுச்சு. எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ராடுக்கு வருது. இந்த ராட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போகுது. எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ராடுக்கு வருது. இந்த ராட்ல இருந்து இந்த ஒயர் மூலியமா இந்த எலக்ட்ரோடுக்கு போகுது. இந்த எலக்ட்ரோட்ல இருந்து எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுச்சு. எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இந்த ராடுக்கு போகுது. ராட்ல இருந்து இந்த ஒயர் வழியா இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு வந்துடுச்சு. அப்படின்னா இது கேத்தோட், இது ஆனோட். கரெக்டு தானுங்க? சரி, இப்போ நமக்கு புரிஞ்சிச்சு. இது போல இருந்தால் இதை வந்து என்னன்னு சொல்லணும்னாக்கா இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் அன்ட்டு நம்ம சொல்லுவோங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்னா சீரீஸ் கனெக்ஷன். அப்போ சீரீஸ் கனெக்ஷன்னா இதை கேத்தோடு கனெக்ட் பண்ணிடணும், இது ஆனோடு கனெக்ட் பண்ணிடணும். இந்த பிளேட்டை வந்து கேத்தோடு கனெக்ட் பண்ணிடணும், இந்த பிளேட்டை ஆனோடு கனெக்ட் பண்ணிடணும். இது கேத்தோடுனா இது ஆனோட், இது ஆனோடுனா இது கேத்தோட், இது கேத்தோடுனா இது ஆனோட், இது ஆனோடுனா இது கேத்தோட், அப்புறம் இது ஆனோட். சரி, இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா சீரீஸ் கனெக்ஷன். அப்போ நீங்க இதை கேத்தோடுன்னு சொன்னீங்க அப்படின்னா இது கரெக்டுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்க இப்போ ப்ராசஸை பார்க்கலாங்க. எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆச்சு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த கேத்தோடிக் ப்ராசஸ்ல இங்க 2 எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்கோம். அது போல அப்படின்னா இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த கேத்தோடு இந்த காப்பர் எடுத்துக்குது. இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோடு கொடுக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த கேத்தோடுக்கு வருது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த சில்வர் எடுத்துக்குதுங்க. Ag பிளஸ் 2 டைம்ஸ் Ag பிளஸ் எடுத்துக்குதுங்க. அதே நேரத்தில் இந்த வாட்டர் இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ராடு கொடுக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் மூலியமா இந்த
எலக்ட்ரோடுக்கு போது அந்த 2 எலக்ட்ரான்ஸை யார் எடுத்துக்கிறாங்கன்னா 2 டைம்ஸ் வாட்டர் எடுத்துக்குதுங்க. 2 டைம்ஸ் வாட்டர் எடுத்துக்குது. அப்புறமா 2 டைம்ஸ் Cl மைனஸ் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ராடு கொடுக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா அந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போயிடுதுங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா எலக்ட்ரோலைட்டிக் செல்லுலையும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் சேமா இருக்கணுமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்கணுமா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த எல்லா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்லையும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் வந்து சேமா இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? இப்படி சீரிஸ் கனெக்ஷன் போனோம். இப்படி சீரிஸ் கனெக்ஷனுக்கு போனீங்கன்னா இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த எலக்ட்ரோலைட்ல பாஸ் ஆச்சோ, எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த எலக்ட்ரோலைட்ல பாஸ் ஆச்சோ, எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த எலக்ட்ரோலைட்ல பாஸ் ஆச்சோ சேமா இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க. எல்லா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்லயும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் சேமா டிஃப்ரெண்டா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சேம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ்ட் இன் ஆல் த எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ். அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்குது அன்ட்டு நீங்க சொல்ல வரீங்க. சரி, ஓகே. இப்போ குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் சேம்னாக்கா சப்போஸ் 1 ஃபாரடே பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 ஃபாரடே பாஸ் ஆகுதுன்னா இங்க எவ்வளவு காப்பர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு காப்பர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 1 கிராம் ஈக்குவலன்ட்னு சொல்லலாமா? சரி, இங்க எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும்? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? இங்க எவ்வளவு சில்வர் கிடைக்கும்? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் சில்வர்னு சொல்லலாமா? அதே மாதிரி இங்க ஆக்சிஜன். இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும்? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? இங்க எவ்வளவு Cl2 கிடைக்கும்? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அதாவது 1 ஃபாரடே நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பேட்டரியில இருந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் பாஸ் பண்றீங்கன்னா இந்த பேட்டரியில 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம்னா இங்க 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது, இங்க 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது. இது ஓகேவா? நல்லா திங்க் பண்ணுங்க. இந்த பேட்டரியில இருந்து 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குது. இந்த பாயிண்ட் ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் காப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் சில்வர் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் குளோரின் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த பாயிண்ட்டை பார்க்கலாங்க. இந்த பேட்டரியில இருந்து இந்த பேட்டரியை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பேட்டரியை யூஸ் பண்றது இது என்ன சொல்லுதுன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோன்ட்டு இந்த பேட்டரி சொல்லுது. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் இந்த பேட்டரி சொல்லுது. அப்படின்னா இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சு, இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும், இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும், இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும்? என்ன சொல்றீங்க? 1 ஃபாரடேன்னு சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? சரி, அப்படின்னா நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கலாம். இங்க ஒரு எலக்ட்ரோடு, இங்க 2 எலக்ட்ரோட்ஸ் இப்படி இருக்குது. இதை வந்து பேட்டரிக்கு இப்படி கனெக்ட் பண்ணிடும். இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணி விட்டோம். இங்க வந்து என்ன இருக்குதுன்னா இங்க வந்து நெகட்டிவ் பிளேட் பாசிட்டிவ் பிளேட் இருக்குது. இங்க நெகட்டிவ் பிளேட், இங்க பாசிட்டிவ் பிளேட், இது போல இருக்குது. இப்போ இங்க ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம். சப்போஸ் என்ன எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம்னாக்கா இங்க வந்து ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இப்படி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த பேட்டரியில இருந்து 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றேன். இந்த பேட்டரி யூஸ் பண்ணி 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்னா இங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்குதுன்னா 1 ஃபாரடே பாஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்க
இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும்? என்ன சொல்றீங்க? இது வந்து தனியா, இது வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த பேட்டரியை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா இங்க எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆயிருக்குதுன்னா 1 farad ஆஃப் கரண்ட் பாஸ் ஆயிருக்குது. இப்போ இந்த பேட்டரியை வந்து யூஸ் பண்ணிக்கோ, இங்க 3 எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கோ, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லுது. அப்படின்னா 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும்? இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி 1/3 farad சொல்றீங்க? ஒருத்தர் 1 farad சொல்லிருக்கீங்க, ஒருத்தர் 1/3 farad சொல்லிருக்கீங்களே, எப்படி? இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ் இருக்கும்? சரி, இன்னொரு முறை பார்க்கலாங்க. அப்படின்னா இன்னொரு முறை பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நிறைய பேர் 1 farad சொல்றீங்க, நிறைய பேர் 1 farad சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் வந்து 1/3 farad சொல்லியிருக்கீங்க. சரி, அப்படின்னா செக் பண்ணணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து சப்போஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடுக்கு வருதுன்னா எலக்ட்ரோடுக்கு வந்து எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது 2 எலக்ட்ரான்ஸ். அதே நேரத்தில் இந்த ஆனோட்ல 2 எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோலைட் இந்த ஆனோடு கொடுக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த ஏஜி பிளஸ் எடுத்துக்குது. அப்புறமா இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோடுக்கு வருது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த எலக்ட்ரோலைட் வாங்கிக்குது. இந்த எலக்ட்ரோலைட் வாங்கிக்கின்னு என்ன பண்ணுது? அப்புறமா எலக்ட்ரோலைட்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோடுக்கு போகுது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஒயர் வழியா இந்த எலக்ட்ரோடு கிட்ட போயிருது. அதுதானங்க கரெக்ட்? அப்படி தானங்க நடக்கும். இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து லாஸ் ஆகுதோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு கெயின் ஆகணும் இல்லைங்க. அப்படின்னு பார்த்தா இங்க 1 farad 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க யூட்டிலைஸ் ஆகுதுன்னா அப்படின்னா இங்க 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிருக்கணும் இல்ல. அப்போ இங்கேயும் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகணும் இல்ல. அப்போ இங்கேயும் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆனதானங்க இங்க 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேரும். நல்லா பார்த்துக்கோங்க. 1/3 farad சொன்னீங்களா, யோசிச்சு பாருங்க. இங்க 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி ஒயர் வழியா இப்படி வருதுன்னா 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி போகணும், 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி வரணும், 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி போகணும், இப்படி வரணும், 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி போய் இங்க வந்து சேரணும் இல்லைங்க. அப்போ 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இங்க யூஸ் பண்றேன்னா இங்க 1 farad பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 farad பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 farad பாஸ் ஆயிருக்கு. சரி, அப்போ இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சேஞ்ச், என்ன டிஃபரன்ஸ்? இங்க 1 farad யூட்டிலைஸ் பண்ணிக்கன்னா இங்க 1 farad பாஸ் ஆகுது, இங்க 1 farad யூட்டிலைஸ் இருக்குன்னா இங்க 1 farad பாஸ் ஆகுது, இங்க 1 farad பாஸ் ஆகுது, இங்க 1 farad பாஸ் ஆகுது. அப்படின்னா எந்த பேட்டரி சீக்கிரமா டெட் ஆகும்? இந்த பேட்டரி சீக்கிரமா டெட் ஆகுமா, இந்த பேட்டரி சீக்கிரமா டெட் ஆகுமா? இந்த பேட்டரி சீக்கிரமா டெட் ஆகும், இந்த பேட்டரி வந்து சீக்கிரமா டெட் ஆகாது, அவ்வளவுதான். அப்படின்னா இங்க அந்த எனர்ஜி யூட்டிலைஸ்டு பாத்தீங்கன்னா இங்க அதிகமா யூட்டிலைஸ் ஆயிருக்கும், இங்க கம்மியா யூட்டிலைஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இது ரொம்ப நேரம் வரும் இந்த பேட்டரி, இது கம்மியான நேரம் வரும், அந்த விதத்துல வித்தியாசம் வரும். சரி, ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல அப்படின்னா இங்க 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறோம்னா இங்க 1 farad பாஸ் ஆயிருக்குது, இங்க 1 farad பாஸ் ஆயிருக்குது, இங்கேயும் 1 farad பாஸ் ஆயிருக்குது. இப்போ சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் 1 farad பாஸ் ஆனதுனால எல்லா எலக்ட்ரோட்ஸ்லயும் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கும், எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கும், எல்லா எலக்ட்ரோட்ஸ்லயும் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், இந்த எலக்ட்ரோட்ல எவ்வளவு காப்பர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், இந்த எலக்ட்ரோட்ல எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், அது என்ன சொல்ல வரீங்க? இப்போ 1 farad ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிருக்கோம்னா எல்லா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்லயும் 1 farad பாஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரோட்லயும் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்,
அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரோட்லயும் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குமா இல்ல வெவ்வேறு விதத்துல ப்ரொடியூஸ் ஆயிருக்குமா? வெவ்வேறு விதத்துல ப்ரொடியூஸ் ஆயிருக்குமா? எல்லா இடத்துலயும் 1 கிராம் ஈக்குவலண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரி, அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேரடேஸ் வந்து மாத்தினீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸும் மாறுமா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸும் மாறும். அது என்னங்க ஃபேக்ட்? சரி, இதுதான் என்ன லான்னு சொல்றேன்னா ஃபாரடேஸ் செகண்ட் லா. அப்போ ஃபாரடேஸ் செகண்ட் லா என்னக்கா எப்படி கனெக்ஷன் பண்ணோம்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம். அப்புறமா குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் பாஸ்ட் இன் ஈச் எலக்ட்ரோலைட் வந்து சேம். அடுத்து ஒவ்வொரு எலக்ட்ரோட்லையும் சேம் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் கிடைக்கும் அன்ட்டு நம்ம இந்த ஃபாரடேஸ் செகண்ட் லால சொல்ல வரோம். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா என்ன பார்த்துருக்கோம்னா ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவையும் ஃபாரடேஸ் செகண்ட் லாவையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு போறோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றேன்னாக்கா இப்போ நான் ஒரு கேல்வானிக் செல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க ஒரு செல் எடுத்துக்கிறேன். இந்த செல் என்னன்னாக்கா இங்க ஜிங்க் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் அது போல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் ராட், இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். சரி, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். அடுத்து இன்னொன்று எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னா காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். காப்பர் எலக்ட்ரோடு என்ன பண்ணணும்னாக்கா காப்பர் மெட்டல் ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்றீங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணிட்டீங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை டிப் பண்ணி எடுத்துக்கினீங்க. சரி, அடுத்து இதனுடைய எஸ்ஆர்பி வேல்யூஸ் பார்க்கலாம். இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ எவ்வளோனாக்கா -0.76 வோல்ட். இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூ எவ்வளோனாக்கா +0.34 வோல்ட். இப்போ E0 cell is equal to SRP of cathode minus SRP of anode. அப்போ SRP of cathode எவ்வளோனா 0.34 வோல்ட், SRP of anode எவ்வளோனா -0.76 வோல்ட். அப்போ எவ்வளோ வருதுன்னா 1.1 வோல்ட். சரி, E0 cell சொல்லியாச்சு. இப்போ இங்க என்ன பண்றீங்கன்னா சால்ட் பிரிட்ஜ் இங்க கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எலக்ட்ரோடையும் எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த E0 செல்லும் எக்ஸ்டர்னல் பேட்டரியினுடைய பொட்டன்ஷியலும் எப்படி இருக்கலாம்னா ஒரு பாசிபிலிட்டி ஈக்குவலா இருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி இப்படி இருக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டி இப்படி இருக்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கின செல்லு ஜிங்க் எலக்ட்ரோடும் காப்பர் எலக்ட்ரோடும் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு E0 செல் எவ்வளோன்னா 1.1 வோல்ட். இது எப்படி சொல்றேன்னாக்கா ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். 1.1 வோல்ட்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லைன்னா 1.1 வோல்ட்டா இருக்காது. சரி, நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இதை எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை எடுத்துக்கணும் 1.1 வோல்ட். இந்த செல்லை என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. எக்ஸ்டர்னல் பேட்டரிக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த E0 செல் இந்த செல்லுடைய பொட்டன்ஷியலும் எக்ஸ்டர்னல் பேட்டரியினுடைய பொட்டன்ஷியலும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், ஒன்னு கிரேட்டர் தென் இருக்கலாம், ஒன்னு லெஸ் தென் இருக்கலாம். இப்படி ஈக்குவலா இருந்தால் இந்த செல் கேல்வானிக் செல்லா இருக்குமா, எலக்ட்ரோலைட்டிக் செல்லா இருக்குமா, இல்ல இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாத யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தா இந்த செல்லு ஒர்க் ஆகுமா இல்ல ஒர்க் ஆகாதா யோசிச்சு பாருங்க. அப்படி ஒர்க் ஆனா இது கேல்வானிக் செல்லா இல்ல எலக்ட்ரோலைட்டிக் செல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தா இந்த செல்லு ஒர்க் ஆகுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒர்க் ஆகலைன்னா சரி விட்டுருங்க. ஒர்க் ஆச்சுன்னா இது கேல்வானிக் செல்லா இருக்குமா இல்ல எலக்ட்ரோலைட்டிக் செல்லா இருக்குமா? என்ன சொல்ல வரீங்க? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. செல் பொட்டன்ஷியலும் எக்ஸ்டர்னல் பேட்டரி ஈக்குவல்.